Hello friends and families, welcome to Asha Princess YouTube channel. நம்மளோட சேனல்ல மெஹந்தி கிளாஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து அது லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெஹந்தி கிளாஸோட 3rd கிளாஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் மெஹந்தி கத்துக்க இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா நீங்க இந்த 3 விஷயத்தை கண்டிப்பா பண்ணியிருக்கணும். சரிங்களா? நம்ம கிளாஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படினா இந்த கிளாஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு கீழ கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க பாத்துக்கோங்க. நீங்க இந்த கிளாஸை ஃபாலோ பண்றீங்க அப்படினா நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ வந்து நான் மெஹந்தி கிளாஸ் வந்து கத்துக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த வீடியோ என்ன நினைக்கிறீங்க நான் லேர்ன் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு கீழ மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும் தான் எத்தனை பேர் வந்து மெஹந்தி கிளாஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படினு எனக்கு தெரியும். கடைசி வரைக்கும் யார் வந்து ஒரு கிளாஸ் விடாம வந்து பாக்குறீங்களோ உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வந்து ஃப்ரீயா கொடுக்கறதா வந்து நான் வந்து சொல்லிருக்கேன். இந்த வீடியோல சொல்லிருக்கேன். ஃபாலோ பண்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 3. இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா பெட்டல்ஸ் வந்து பார்க்க போறோம். அதாவது பேசிக் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படினா அதுல நான் என்னென்ன சொல்லிருக்கேன் என்ன டிசைன் வந்து சொல்லிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க அதே மாதிரி நோட்ஸ் வந்து மெயின்टेन பண்ணுங்க. A4 ஷீட் பென் ஆர் பென்சில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மெஹந்தி வச்சு நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. அது எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்படினா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் செகண்ட் கிளாஸ்லயும் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் 3rd கிளாஸ்லயும். சரிங்களா? நீங்க இந்த கிளாஸ் ஃபுல்லா பார்த்துட்டு இதே மாதிரி நீங்க எனக்கு மெஹந்தி டிரா பண்ணிட்டு எனக்கு வந்து போட்டோ எடுத்து டெலிகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ வந்து சென்ட் பண்ணுங்க. இது வந்து கிளாஸ் 3 யோட ஃப்ளவர்ஸ் ஆஃப் அது பேசிக் ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா வந்து டிசைன்ஸ் போறோம் அப்படினா ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் அதை வந்து கொஞ்சம் அழகா போட முடியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் வந்து போட்டுட்டேன். எப்படி நான் டிவைட் பண்ணி போட்டேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து போடணும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்ஸ். இந்த ஃப்ளவர்லாம் இருந்தாதான் அந்த பேசிக்ஸ் வந்து வச்சு நம்ம வந்து அடுத்த டிசைன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பாருங்க. ஒரு சர்க்கிள் பண்ணிட்டு அதை எப்படி நான் டிவைட் பண்றேன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க கையால போடிங்க அப்படினா அது மிஸ்டேக்கா தான் வரும். ஓகேவா? இதே மாதிரி நீங்க டிவைட் பண்ணி அந்த பெட்டல்ஸ் நீங்க வரைஞ்சீங்க அப்படினா பெர்ஃபெக்ட்டா வரும். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. நான் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் வந்து 1 2 3 அப்படினு சொல்லிட்டு வந்து போட்டுருப்பேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மெஹந்தி கிளாஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எப்படி அப்படினா இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழ வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்திருப்பேன். சர்டிபிகேட் வேணுங்களுக்கு மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் லாஸ்டா வந்து சர்டிபிகேட் கொடுக்குறேன் அப்படினு வந்து சொல்லியிருந்தேன் ஃப்ரீயா. அது என்ன அப்படினா கிளாஸ் எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி நல்ல இந்த வீடியோ பத்தி குட் கமெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ஃப்ரீயா வந்து சர்டிபிகேட் தரதா வந்து நம்மளோட சேனல்ல இருந்து ஒரு எப்படி கிவ்அவே மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். அது ஒரு 2 பேருக்கு மட்டும் தான் அந்த கிவ்அவே. எல்லாருக்கும் வந்து எனக்கு ஃப்ரீயா சர்டிபிகேட் வந்து கொடுக்க முடியாது. ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் சர்டிபிகேட். கிளாஸ் ஃப்ரீ பட் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் சர்டிபிகேட். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா குரூப்ல எனக்கு வந்து பிரைவேட்டா வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படினா ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னு வந்து ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல வந்து நான் சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் 3rd ஃப்ளவர்ஸ் வந்து பாருங்க. ஒரு சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் நான் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் செகண்ட் கிளாஸ்லயும் வந்து சொல்லிருப்பேன் எப்படி போறது அப்படினு சொல்லிட்டு அந்த ஹம்ஸ் வந்து போடுங்க. ஓகேவா? போட்டு அதே மாதிரி பெட்டல்ஸ் போட போறோம். ஓகேவா? இதே மாதிரி டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிட்டு இந்த பெட்டல்ஸ் போடணும். சரிங்களா? அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு சர்டிபிகேட் வந்து எப்படி கொடுப்பேன் அப்படினா கொரியர்ல தான் கொடுப்பேன். சர்டிபிகேட்டா வந்து கொடுக்க மாட்டேன். சரிங்களா? அதுவும் எக்ஸாம்ல அந்த கிளாஸ்லாம் முடிஞ்சு எக்ஸாம்லாம் வச்சு நீங்க பெர்ஃபெக்ட்டா மெஹந்தி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? இல்லனா எனக்கு பிரைவேட்டா வந்து மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு வந்து YouTubeல திரும்ப ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? இது மாதிரி ஒரு டாட் வச்சு இந்த ஃப்ளவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். எல்லா ஃப்ளவர்ஸ்மே ஈஸி தான். நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படினா ஈஸியா நீங்க வந்து டிரா பண்ணிரலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்லோவா வந்து எல்லாமே வந்து மெஹந்தில வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பொறுமையா. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பொறுமையா தான் இருக்கும். வீடியோ வந்து புரியுற மாதிரி தான் இருக்கும். நீங்க பார்த்துட்டு இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
ஹம்ஸ் தான் ரொம்ப முக்கியமே. எல்லா எலமெண்ட்ஸ்லேயும் வந்து ஹம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்மால் எண்ணையே நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே சைஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹம்ஸ் வந்துடும். சரிங்களா? நம்ம டிவைட் பண்ணி அந்த பெட்டல்ஸ் போட்டோம். இது டிவைட் பண்ணாமல் நம்மளே போகிறோம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பென்சிலால் இல்லை பென்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பென்னால் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே மெஹந்தி வச்சு ட்ரா பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலால் ட்ரா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெஹந்தியால் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளவர் பார்க்கலாம். சர்க்கிளை வந்து கரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சர்க்கிள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இந்த ஹம்ஸும் இந்த சர்க்கிளும் தான் அந்த ஃப்ளவர்ஸில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த ஃப்ளவரும் வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் வந்து வரைய முடியும். நீங்கள் இப்படி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு ஈஸியான பேட்டர்ன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பேட்டர்னை. மேலே வந்து அந்த ஃப்ளவர் வந்து நார்மலாக போடணும். இப்போ வந்து சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஹார்டின் ஃப்ளவர் வந்து போட்டுக்கணும். சரிங்களா? அதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதுக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து டாட் வைக்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும் இந்த ஃப்ளவர். அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். சரிங்களா? எடுத்ததுமே இந்த ஃப்ளவர் போட்டுட்டு அந்த ஃப்ளவர் போட்டுருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டெக்கரேட்டிவ் ஃப்ளவர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும். அதுக்கு தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் போடுறேன். சரிங்களா? அந்த ஹார்டின் ஃப்ளவர்லேயே நம்ம வந்து இப்போ கேப் விட்டு போகிறோம். சரிங்களா? அதுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து போட்டிருப்பேன். ஏன்னா இந்த ஒரு பெட்டல்ஸ்க்கும் நெக்ஸ்ட் இருக்கிற பெட்டல்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். சரிங்களா? இது ஒரு அடுத்த ஃப்ளவரு. நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கண்டினியூஸாக இருக்குது. இந்த பெட்டல்ஸ் கொஞ்சம் கேப்போடு இருக்குது. ஓகேவா? எல்லா பெட்டல்ஸும் வந்து நீங்கள் ஒரே சைஸ்லேயே போடணும். சரிங்களா? ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து எல்லா பெட்டல்ஸும் வந்து ஒரே சைஸ்லேயே போட்டால் தான் அந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எப்படி ஈஸியாக வந்து வரையிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு மெஹந்தியில். ஓகேவா? அதையும் பாருங்கள். இப்படி வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் வந்து போட்டுட்டு பெட்டல்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி கவனித்து பாருங்கள்.
இந்த பெட்டல்ஸ் மேலே அந்த 2 சென்டருக்கு நடுவில் அடுத்த பெட்டல்ஸை நான் வந்து போடுறேன். நீங்கள் கவனித்து போட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆனால் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த ரோஸ் பேட்டர்ன். சரிங்களா? அந்த 2 பெட்டல்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியும். நான் பொறுமையாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பெட்டல்ஸ் மேலே நான் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் நல்லா வந்து ஃபார்வர்ட் பண்ணி இல்லை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லாவே உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் இந்த பேட்டர்ன். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த பேட்டர்னை, ரோஸ் பேட்டர்னை. ஓகேவா? இது ஒரு ஈஸியான வந்து ரோஸ் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்தாலும் நீங்கள் திரும்ப வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பேட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த கிளாஸோட வந்து கண்டினியூஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஏன்னா வந்து இதுவே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. என்னால் அப்லோட் பண்ண முடியாது சேர்த்து. அதனால் வந்து நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 3A B அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? நான் நெக்ஸ்ட் டே வந்து கிளாஸ் A கிளாஸ் B அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3rd கிளாஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு எனக்கு வந்து நோட் சப்மிட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கிவ்அவேவாக ஃப்ரீ சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கேன். ஒரு 2 நம்பர்ஸ்க்கு நான் வந்து கொடுக்குறதா வந்து நான் சொல்லியிருக்கேன். அதையும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கிவ்அவேல. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ராசஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதில் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸி தான். ஃபஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் போடலாம் அதிலே மாதிரி தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் நேராக இழுத்து விடுற மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்ன். நீங்கள் A4 ஷீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் நார்மல் பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா அந்த மெஹந்தி வந்து அதில் வந்து நல்லாவே வந்து ஒட்டிக்கும். அந்த பேப்பரும் வந்து லைட்டாகி வந்து கிழிஞ்சிடும். நீங்கள் A4 ஷீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பின்னால் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அந்த மெஹந்தி. அதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் A4 ஷீட்டில். அப்புறம் நிறைய பேர் ஹம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு வந்து நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க. நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஸ்மால் எண்ணையை நீங்கள் கண்டினியூஸாக வந்து போடணும். சரிங்களா? அப்படி தான் ஹம்ஸ்லேயே ஸ்மால் ஹம்ஸு, பிக் ஹம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஹம்ஸோட அதை விட பெரிய சைஸில் போடலாம். சரிங்களா? இதே மாதிரி 2 லைன் போட்டு திக் லைனு போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே ஒரு லைன் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து ஷேடோ பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி ஷேடோ பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன் செகண்ட் கிளாஸே. ஷேடோ பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். சரிங்களா? ஃபில் பண்ணிவிட்டு அதை விட பெரிய சைஸை வந்து ஹம்ஸ் வந்து போட வேண்டியதான். இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஹம்ஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? பார்டர்ஸு, செக்ஸுக்கெலாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் ஹம்ஸு, இந்த லைன்ஸ் எல்லாமே. ஓகேவா? வர கிளாஸில் நான் நெக்ஸ்ட் எல்லாமே வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் இருக்குது, சின்ன ஃப்ளவர். அதையும் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஃப்ளவர் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். பெட்டல்ஸ் வந்து 4 பக்கம் கார்னரையும் வந்து இழுத்து விடணும். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு உள்ளே ஷேடோ பண்ணலாம். ஓகேவா? ஷேடோ பண்ணிங்க அப்படின்னா அழகாகவே இருக்கும். இது ஒரு பேசிக் ஃப்ளவர். ஓகேவா?
இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். நம்ம கிளாஸில் அதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், நெக்ஸ்ட் ஆரி கிளாஸை வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? வர வர நெக்ஸ்ட்டு அப்டேட் ஆகும். நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் ஆகிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ளவர் இஸ் ஹம்ஸ் போட்டு பாருங்கள். சரிங்களா? ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வந்து ஃப்ளவர். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ வந்து சென்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஸ் பேசிக் ஃப்ளவர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இது மேலே டாட்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு வேச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு வந்து கீழே கொடுத்துருக்கேன். அது மாதிரி பியூட்டிஷியனுக்கு ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸோட லிங்க்கும் நான் வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதுலேயும்